Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th standard செகண்ட் மிட்டம் டெஸ்ட் இங்கிலீஷ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் மேக்ஸிமம் 8 to 10 கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிங்கன்னா ரொம்பவும் ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க செகண்ட் மிட்டம் டெஸ்ட் எழுதும் போது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அத்தனை கொஷின் பேப்பர் ஜஸ்ட் ஓரலாக ரிவிஷன் பண்ணுங்கள் போதும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் தான் ரிட்டன் நம்ம பண்ணணும். மற்ற கொஷின் பேப்பர்லாம் ஓரலாக ரிவிஷன் பண்ணுங்கள். அதில் எது தெரியலையோ அதை வந்து படிச்சுட்டு நீங்கள் தரோவாகிடுங்க. அவ்வளோதான். ஓவரால் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் நமக்கு செகண்ட் மிட்டம்ன்றதுனால. இதே ஹாஃப் எலியாக இருந்தால் 100 மார்க்ஸ். ஸோ போர்ஷன்ஸ்லேருந்து நமக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் இப்போ பேராகிராஃப்னா 2 லெசன் ரெண்டு ப்ரோஸ் இருக்குன்னா ஒரு ப்ரோஸில் மட்டும் பேராகிராஃப் அதை மாதிரி செய்யாதீங்க. ஏன்னா இன்னும் ஒன் மந்தில் நமக்கு ஹாஃப் எலி நம்ம வந்து எழுத ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் இப்போவே ஹாஃப் எலிக்கும் சேர்த்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. 50 மார்க்ஸ். இதில் ஃபஸ்ட்டு சூஸ் தி அப்ராப்ரியேட் சினானிம்ஸ். சினானிம்ஸ் இஸ் நத்திங் பட் மீனிங்ஸ் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு choose the appropriate synonym la when Pongo caught ஓகேவா when Pongo caught the narrator with the oranges he was very frightened ஓட மீனிங் வந்து afraid பயப்படுறது. the narrator was in trouble ஓட நமக்கு மீனிங் வந்து difficulty and then third one evidence ஓட மீனிங் proof and then antonym opposite ordered requested answer is requested. sick ஓட opposite பார்த்தீங்கன்னா healthy. next carefully ஓட opposite என்ன carelessly. அடுத்தது ரோமன் நம்பர் 3 choose the correct phrase to complete sentence. children growing up in the city are often especially fond of time spent at the playground. ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் இல்லையா ப்ளே கிரவுண்டில் ஸ்பெண்ட் பண்ணுறது. he dash his seat to pregnant women. He gave up his seat to a pregnant woman. B option gave up. Roman number 4 complete the sentence with one of the model verbs given below. couldn't கொடுத்துருக்காங்க, may கொடுத்துருக்காங்க, could கொடுத்துருக்காங்க. when he was 14 எப்போவுமே மேக்ஸிமம் நீங்கள் கிராமரை வந்து இது பண்ணுறீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு அந்த சென்டென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை தமிழ் சொல்லிவிட்டு அதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணிங்கன்னா கரெக்டாக எழுதுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். when he was 14 he dash run fast. அவன் வந்து 14 வயசு அதாவது 14 வயசில் அவங்க எப்படி இருந்துப்பாங்க. when he was 14 he could run fast. I dash go to the school yesterday because I was ill. என்னால் வந்து ஸ்கூலுக்கு நேற்று போக முடியல ஏன்னா அதாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க நேற்று. ஓகேங்களா? because I was ill. நான் வந்து எஸ்டர்டே வந்து ஸ்கூலுக்கு போகலை ஏன்னா வந்து எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ I couldn't go to school yesterday because I was ill. You may wear a coat, it's quite warm. நீங்கள் வந்து இந்த கோட்டை வியர் பண்ணலாம், it's quite warm. So answer is me. So when he was 14 he could run fast. I couldn't go to the school yesterday because I was ill. You may wear a coat, it's quite warm. அடுத்து ரோமன் நம்பர் 5 answer any 3 of the following in 1 or 2 sentences. 2 mark questions. 4 questions கொடுத்துருக்காங்க. இதில் any 3 நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்தது ரோமன் நம்பர் 6 answer any one of the following paragraph வந்து 5 marks paragraph question. And then Roman number 7 read the following stanzas and answer the questions given below. 8 into 1 8 marks. இப்போ நமக்கு போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களா? ஸோ அகெயின் போம்லேருந்து கொடுத்துருக்காங்க. போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான ஈச் அண்ட் எவ்ரி கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அந்த தேர்ட் ஒன் கொஷின் வந்து நான் எப்போவுமே சொல்கிறதா இது ரொம்ப ஈஸி. அதனால் இந்த கொஷின் மட்டும் மேக்ஸிமம் மிஸ் பண்ணாதீங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ரைமிங் வேர்ட்ஸ், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம். ரைமிங் வேர்ட்ஸ் வந்து சேம் சவுண்ட்ஸ் வரும் இல்லையா? சிங், விங், அடுத்து ஹெட், லெட். இது வந்து ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் ஸ்கீம் பார்த்திங்கன்னா இப்போது சிங்கு விங்கு அப்போது ஏ ஹெட் லெட் சேம் பி ஓகேங்களா? இதுதான் வந்து ரைமிங் ஸ்கீம் ஏஏபிபி. அதுக்கடுத்தது அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஹித்தர் HITHER ஹித்தர்னு ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்து ப்ரிட்டி பேர்ல் PP இது அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இங்கே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து அலிட்ரேஷன் தான். த வேர்ட்ஸ் ஹித்தர் இருக்கு இல்லையா அதை நீங்கள் எழுதலாம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பார்த்துக்கோங்க போம் லைன்ஸ் ரிலேட்டடாக. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். இது நம்ம வந்து கைட் பண்ணுறோம் ஸ்ட்ரேஞ்சருக்கு டு தி போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், எங்கே இருக்காங்க, ஃப்ரம் த ஸ்கூல், வாக் ஸ்ட்ரெயிட் ஆன் மெயின் ரோடு, அந்த மெயின் ரோடில் வாக் ஸ்ட்ரெயிட்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு
டர்ன் ரைட். ஓகேங்களா, வாக் ஸ்ட்ரெயிட்டு ஆன் த மெயின் ரோட். அடுத்து டர்ன் ரைட். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வரும்போது நம்ம இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் போகணும். அப்போது லெஃப்ட் சைடில் ஸ்கூல் இருக்குது, ரைட் சைடில் ஏடிஎம் இருக்குது, அந்த சைட் திரும்பிட்ட உடனே. ஓகேங்களா, அதனால் பாஸ் த ஏடிஎம் விச் இஸ் இன் த ரைட் சைட். அண்ட் அப்படியே நேராக போனீங்கன்னா ஆன் த மெயின் ரோடு வாக் ஸ்ட்ரெயிட் அடுத்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் இருக்குது இல்லையா, அதே மாதிரி லெஃப்ட் கார்னர் அட் த எண்ட் ஆஃப் த ரோடு. இந்த மாதிரி நீங்கள் லைன் பை லைன் கொடுத்துருங்க. அடுத்து ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இந்த கரெக்ட் சீக்வன்ஸ். நமக்கு ஆர்டர் வந்து ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை கரெக்ட் ஆர்டரில் நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு அந்த டல் அண்ட் டிப்ரெஸ்ட் வரும். அடுத்து ஆண்ட் போலி வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெமெடிஸ் ஆன் ஹிம். அந்த மாதிரி நம்ம கரெக்டான சென்டென்ஸ்க்கு அதை வந்து ஃப்ரேம் பண்ணணும், ஐ மீன் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் 10 டெவலப் த ஃபாலோயிங் ஹிண்ட்ஸ் ஆஸ் அ பேராகிராஃப். கொடுத்துருக்குற அந்த டாம்ஸ் ஃப்ரெண்ட் பெக்கி ஸ்டாப்டு ஸ்கூல், டாம் டல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டாம் வந்து டல்லாக இருக்கான் இல்லையா, டாம் வாஸ் டல் அண்ட் டிப்ரெஸ்டு, நம்ம ஆல்ரெடி இங்கேயே பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது அவனோட ஃப்ரெண்ட் யார், ஹிஸ் ஃப்ரெண்ட் பெக்கி ஹேஸ் ஸ்டாப்டு கம்மிங் டு ஸ்கூல். நெக்ஸ்ட் ஆண்ட் போலி வந்து ரொம்ப வரி பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டென்ட்டு தெரியும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து சிம்பிள் சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணால் ஓகே தான். நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 11 punctuate the following. The Adventures of Tom Sawyer is a novel about a young boy. ஸோ பங்க்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல். அடுத்தது எண்டிங் வித் ஃபுல் ஸ்டாப். இது வந்து ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், கொஸ்டினாக இருந்தால் கொஸ்டின் மார்க், இஃப் இட் இஸ் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸாக இருந்தால் எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். அதே நேம் எல்லாம் வருது இல்லையா, டாம் சாயர், அதுக்கு வந்து கேபிட்டல் லெட்டர்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ஆரஞ்சஸ் இதை கொடுத்துருக்காங்க இல்லையா, போங்கோ லுக்டு எவ்ரிவேர் ஃபார் தி ஆரஞ்சஸ். ஓகேங்களா, அடுத்து பி ஆல் வாட்டர் லைஃப் இஸ் பேசிஸ் த ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. வாட்டர் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஆல் லைஃப். அடுத்து லுக் அட் த பிக்சர். ஸோ லுக் அட் த ஃபாலோயிங் பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, அந்த கோவிட் டைம் கொரோனா வைரஸ் மாதிரியும் அதை பார்த்துட்டு நம்ம ஓடுற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இந்த இமேஜ் டெபிக்ஸ் அ பர்சன் ரன்னிங் அவே ஃப்ரம் அ வைரஸ் விச் இஸ் காமன் சிம்பிள் ஃபார் COVID-19. அடுத்தது த பர்சன் வந்து ஃபேஸ் மாஸ்க் வியரிங் அ ஃபேஸ் மாஸ்க் வித் இஸ் அ ப்ரிவென்டிவ் மெஷர். இட் இஸ் ரெக்கமெண்டட் பை ஹெல்தி ஆர்கனைசேஷன்ஸ். அந்த மாதிரி நம்ம வந்து எதெல்லாம் வந்து என்னது இட் சிம்பிளைஸ் த ஃபியர் விச் இஸ் அந்த COVID-19 அப்போ ரொம்பவும் ஃபியர் இருந்தது இல்லையா, அதை மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி. ஸோ இந்த பிக்சருக்கான ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் கொடுக்கலாம், அது ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்சஸ் ஃபுல்லாக நீங்கள் எழுதிட்டு இதை வந்து ஓவரால் ஒரு 5-10 பாயிண்ட்ஸ் நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா 5 to 10 பாயிண்ட்ஸ், அட்லீஸ்ட் 7 பாயிண்ட்ஸ் ஆகுது நீங்கள் எழுதியிருக்கணும் 5 மார்க்ஸ்க்கு. ஏன்னா 5 மார்க்ஸ்க்கு கரெக்டாக 5 சென்டென்ஸ் எழுதுறது காட்டிலும் 7 to 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.